welcome back to my YouTube channel Kaatu Sirikki. இன்னைக்கு ஒரு வீடியோவில் நம்ம ஒரு ஹேர் கேர் வீடியோ தான் பார்க்க போகிறோம். எஸ், we're gonna control frizz and எப்படி என் ஹேர் ரொம்ப டல்லாக ரொம்ப அன்மேனேஜபிளாக இருக்கோ அதுதான் நம்ம இன்னைக்கு ட்ரீட் பண்ண போகிறோம். ஸோ without further ado, let's jump onto the video. Give it to me, baby. My heart is beating, baby. Yeah, they're good. Oh, baby. gonna take banana, honey, curd. இது மூணுத்தையுமே நம்ம ஒரு பிளெண்டர் இல்லைன்னா மிக்சர் ஜாரில் போட்டு நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. நல்லா ஸ்மூத்தாக பேஸ்ட் மாதிரி வரதுக்கு. ஏன்னா உங்கள் ஹேரில் நீங்கள் அப்ளை பண்ணும்போது ரொம்ப ஸ்மூத்தாக இருந்தால் தான் கொஞ்சம் ஈஸியாக அப்ளிகேஷன் அண்ட் ரிமூவ் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும் உங்கள் தலையிலேருந்து. ஸோ இதோட கன்சிஸ்டன்சி இப்படி தான் இருக்கும். கன்சிஸ்டன்சி கொஞ்சம் திக்காக இருக்கும். ஸோ பனானாவில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. உங்கள் ஹேரில் ஒரு நேச்சுரல் கண்டிஷ்னராக பனானா மாஸ்க் யூஸ் ஆக போகுது. அண்ட் இட்ஸ் ஆல்சோ கோன்னா ஹெல்ப் யூ ஹேர் பி மோர் மேனேஜபிள். கொஞ்சம் ஷைன் கிடைக்கும். அண்ட் டேண்ட்ரஃப் கூட நம்ம ப்ரிவெண்ட் பண்ணலாம் இந்த மாஸ்க் வச்சுட்டு. நேச்சுரல் ஆயில்ஸ் இருக்கிறதுனால, பனானாவில் விட்டமின்ஸ் அதெல்லாமே இருக்கிறதுனால உங்கள் ஹேரில் நேச்சுரலாக வர அந்த எலாஸ்டிசிட்டி கிடைக்கும். உங்கள் ஹேர் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நீங்களே இந்த மாஸ்க் போட்டுட்டு you're gonna love the outcome of your hair. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா செக்ஷன் பை செக்ஷனாக எவ்ரி ஸ்ட்ராண்ட் நான் எடுத்து என் ஹேர் ஃபுல்லாக நான் அப்ளை பண்ணிக்கிறேன். இதுதான் நீங்களும் பண்ண போகிறீங்க. ஈச் செக்ஷன் ப்ராப்பராக லெஃப்ட் சைடு அண்ட் ரைட் சைடு நான் 2 பார்ட்ஸாக பிரிச்சுட்டு செக்ஷன் பண்ணிவிட்டு ஒரு வைட் டூத் கோம் வச்சு நான் ப்ராப்பராக கோம் பண்ணிக்கிறேன். அதே ப்ராசஸை நான் என்னோட ரைட் சைடும் பண்ணுறேன். ப்ராப்பராக ஹேர் ஃபுல்லாக ஹேர் ரூட்ஸ்லேருந்து லென்ஸ் வரைக்கும் நான் இந்த ஹேர் மாஸ்க்கு நான் அப்ளை பண்ணிட்டு போகிறேன். இது வெறும்னே கேர்ள்ஸுக்கு மட்டும் கிடையாது. திஸ் இஸ் ஈவன் ஃபார் மேல்ஸ். நான் என்னோடய மேல் ஃப்ரெண்ட்ஸ் கூட நான் இதை ட்ரை பண்ணியிருக்கேன் அண்ட் டெஸ்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் தி சேம் அவுட்புட் தான் வந்திருக்கு. ஸோ கைஸ், பயப்படாமல் இந்த ஹேர் மாஸ்க்கை நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்கள். யூ கேன் see the difference in one time. அண்ட் நான் இன்னொன்று சொல்லணும்னு நினச்சேன். ஹனி போட்டால் முடி வெள்ளையாயிடும் அப்படின்ற அந்த மிஸ்கன்செப்ஷன் போயிட்டு இருக்கு. தட்ஸ் ரியலி நாட் ட்ரூ. ஹனி போட்டால் ஹேர் வெள்ளை ஆகாது. இட்ஸ் கோன்னா ஹெல்ப் யூ ஹேர் in keeping it natural, healthy and nourished. ஸோ நான் என் ஹேர் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு அதே கோம் வச்சு நான் ஃபுல்லாக கோம் பண்ணிக்கிறேன். 2 சைடாக அப்ளை பண்ணதுனால ப்ராப்பராக நீட்டாக செப்ரேட் பண்ணிவிட்டு ஹேரில் ரூட்ஸ்லேயும் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஆஃப்டர் சம் டைம் நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஐம் கோனா டேக் அ ஷவர் கேப். நீங்கள் என்ன ஒரு பிளாஸ்டிக் கவர் கூட போட்டுக்கலாம். போட்டு டைட்டாக உங்கள் ஹேர் ஃபுல்லாக கவர் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் வெயிட் ஃபார் இட் டு சோக் இன் யோர் ஹேர். உங்கள் ஹேரில் நல்லா சோக் ஆகணும். ஸோ 20 minutes நம்ம ஹேரில் வைக்க போகிறோம். ஆஃப்டர் தட் ஐம் கோனா கோ வாஷ் மை ஹேர். ஸோ ஹாய் அகேன். ஸோ ஹேர் வாஷ் பண்ணியாச்சு. யூ கேன் see the outcome of my hair. and tada! இதுதான் என்னோட ஹேர். யூ கேன் see என் ஹேர் எவ்வளோ பவுன்ஸியாக ஃப்ரெஷ்ஷாக வால்யூம்னைஸ்டாக காட்டுது. அண்ட் இட் இஸ் ஆல்சோ ஸோ ஷைனி. எனக்கு என்னோட ஹேர் ரொம்ப பிடிச்சிருக்கு. as you can see how I am too much happy with the way my hair looks and how it feels. ரொம்பவே சாஃப்டாக இருக்குது. இட் ஹஸ் டோட்லி கண்ட்ரோல் த ஃப்ரிஸ். உங்களுக்கே தெரியும், ஃபர்ஸ்ட்டை விட இப்போ என் ஹேர் ரொம்ப ஃப்ரிஸ் ஃப்ரீயாக இருக்குது. இட் இஸ் ஸோ சாஃப்ட், ஷைனியாக இருக்குது. பயங்கர வால்யூம்னைஸ்ட் அண்ட் பவுன்ஸியாகவும் என் ஹேர் ஃபீல் ஆகுது. ஸோ கண்டிப்பாக நீங்களும் இந்த மாஸ்க் ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறேன். பட் ஒரு சின்ன கான் என்னன்னு சொல்வேன்னா, நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா யூ கேன் see some tiny bits of that banana mask in your hair. பட் டோன்ட் வரி, நீங்கள் ஃபுல்லாக ஹேர் ட்ரை பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் ப்ராப்பராக காய வச்சிட்டிங்கன்னா இட்ஸ் gonna go off. and you can see how I love playing with my hair because எனக்கு ரொம்ப பிடிக்கும் என் ஹேர் இந்த மாதிரி ரொம்ப பவுன்ஸியாக ஷைனியாக இருந்துச்சுன்னா. and this is how the mask did its job.
And you guys also should really try this mask out. என்ன டைப் ஆஃப் ஹேராக இருந்தாலும் சரி, டெக்ஸ்டர் என்ன ஹேர் டெக்ஸ்டராக இருந்தாலும் சரி, டூ ட்ரை திஸ் மாஸ்க் அண்ட் ஷேர் யுவர் ஃபீட்பேக்ஸ். கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த மாஸ்க் எப்படி ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு. பிகாஸ் இந்த ஹேர் மாஸ்க் எவ்ரி ஹேர் டெக்ஸ்டர் அண்ட் எவ்ரி ஹேருக்கும் இது ஒர்க் ஆகும், ஈவன் ஃபார் மென். ஸோ யாருமே இது யூஸ் பண்ணாமல் இருக்கணும்லாம் நான் சொல்ல மாட்டேன். எவ்ரி ஒன் கேன் ட்ரை திஸ் மாஸ்க். This did a really good job. I'm really impressed with the way how this made my hair feel. So I hope you guys like this video. We're at the end of the video. கண்டிப்பாக இந்த ஹேர் மாஸ்க் இந்த ப்ராசஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிங்கன்னா எவ்ரி டைம் நான் வீடியோ போஸ்ட் பண்ணால் உங்களுக்கு வந்து சேரும். So I'll see you guys in another video. Until then, எல்லாரும் சேஃபாக பத்திரமா இருங்க. Signing off. Bye bye.